மாணவன் மனிதன் இறைவனால் படைக்கப்பட்டவன் அல்ல, பரிணாமத்தில் தோன்றியவன் என்பதை கற்பித்திருந்தாலே இந்த மண்ணுலகில் இந்த ஏற்றதாழ்வுகள், பிறப்பினால் கற்பிக்கப்பட்ட இந்த ஏற்றதாழ்வுகள் தோன்றிருக்காதுங்கிறான். இந்த படைக்கப்பட்டவனா கடவுள் இதை உயர்வா ஒருத்தனை படைச்சு ஒருத்தனை தாழ்வா படைச்சு நம்பிக்கிட்டு இருக்கான். பரிணாம வளர்ச்சியில் வந்தவன் எங்கிருந்து? குரங்குல இருந்து. சாக்கடையை அள்ளி அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தாமல் சாக்கடை நாற்றத்தை ஒழிக்க முடியும் என்று பேசுவது எப்படிப்பட்டதோ அப்படி சமூகத்தில் சாதியை இருக்க வைத்துக் கொண்டு சாதியை சான்றிதழில் இருந்து எடுத்து விட்டால் ஒளிந்து விடும் என்று பேசுவது அப்படித்தான். புரட்சியாளர் அம்பேத்கர் சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பா, இது அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது உங்க பிள்ளை சொன்னது. அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாடு அவரை வாய்ச்சு அதை படிச்சு தான் நான் சொல்றேன். அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு என் தம்பி தங்கைகள், அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு என் தம்பி தங்கைகள் பாருங்க எப்படி எப்படி சொல்றாரு. சமூக முன்னேற்றம் என்று பேசுவது என்பது சாக்கட குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது, மரக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று சாடுகள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன், மேல் சாதி கீழ் சாதி என்ற ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமமான சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? இதுல உங்க பிள்ளை என்ன சொல்றேன்னா, சாதி அரசியலாகும் என்றால், அதுவே அதிகாரத்திற்கு வரும் என்றால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலாகும் என்றால், அதுவே அதிகாரத்திற்கு வந்து ஆட்சி செய்யும் என்றால் அங்கே மனிதநேயம் என்பது மாண்டு போகும், மரணித்து போகும். பணம் அரசியலாகும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்கும். பணமே அரசியலாகும் என்றால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். பணம் அரசியலாகும் என்றால் அங்கே சேவை என்ற சொல் செத்து போகும். முதலீட்டாளன் பணத்திற்கு வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த வேட்பாளன், அந்த முதலீட்டாளருடைய லாப தேவை இருக்கும், மக்கள் சேவை செத்து போகும். இது உங்கள் மகன் உங்களுக்கு முன்வைக்கிற தத்துவ நிலைப்பாடு.